கீழே. சார் சார் 10 ரூபா தான் சார். ஒண்ணு வாங்கிக்கோங்க சார். காலையில இருந்து சாப்பிடல சார். ஒண்ணு வாங்கிக்கோங்க சார். 10 ரூபா தான் சார். போடு. இவரா ருக்கிய காப்பாத்துறாச்சே. எதுக்குடா நம்ம தள்ளி விட்ட? அந்த பிச்சைக்கார பொம்பளை என் காரை தொட்டதும் இல்லாம என்னையும் அசிங்கம் பண்ணி இருக்க. அதுக்கு சப்போர்ட்டா நீ? திமிரு கூட பொண்ணு இருக்கான்ற திமிருல பேசுறடா. இவங்க ஒண்ணு பிச்சை எடுக்கல. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மழையும் வெயிலும் பார்க்காம இங்க வர புகையெல்லாம் சுவாசிட்டு தான் வயித்துல ஒரு குழந்தையை சுமந்துட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டு துணி விக்கிறாங்க. அதுக்கு என்னையே டிஸ்டர்ப் பண்ணணும். நடு ரோட்ல பப்ளிக்கா தடவிட்டு இருக்கிறது டிஸ்டர்பன்ஸ் இல்ல. இவங்க வந்து உன்கிட்ட கேட்டது டிஸ்டர்பன்ஸா? ஆமா, அதுக்கு பெண்ணேன்ற என்னடா? ஆமா நீங்க எல்லாம் வெட்டி பந்தாக்கா 100 1000 பணத்தை தூக்கி வீசுவீங்க. ஒரு ஏழைக்கு உதவ மாட்டீங்கல்ல? ஏன் துணி வாங்க முடியாது? நீ வாங்காம போது எனக்கு தேவையில்லை. எதுக்கு அவங்களை தள்ளி விட்ட? அதை கேட்கறதுக்கு நீ யாரியா? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல. நீ தள்ளி விட்டது தப்பு. என்ன அஷ்டல்ல நீ? என்ன 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 நிமிஷத்துல உன் அட்ரஸ் இல்லாம பண்றேன் பாரு. நீ என்னடா பண்றது? நானே அட்ரஸ் தரேன். நம்பர் 50 திருமலை பிள்ளை ரோட், டி நகர். ஃபோன் நம்பர் வேணுமா? 9840050400. டேய் முடிஞ்சத பண்ணிக்கடா. உன்னை பாத்துக்கிட்டா உன்னை. பார்க்கலாம் போ. எவ்வளவு துணிமா இருக்கு? 20 துணி இருக்குங்க சார். கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். இந்தாங்க. ரொம்ப நன்றி சார். டேய் தானா, என்னடா கூத்தடிச்சிட்டு இருக்க? உனக்கு வெச்சிட்டாடா ஆப்பு. என்னடா சொல்ற? உன்னை ஏத்து ஒருத்த நாமினேஷன் பண்ணிட்டாடா. யாருடா அவன்? எங்க இருக்கான்? அவன் பேர் வதன்டா. அதோ அங்க இருக்கான் பாரு. டேய் வதன். டேய் வதன் வேணாம்டா. சும்மா. டேய் வேணாம்டா. சும்மா இருங்கடா. நீ என்ன எதிர்த்து நாமினேஷன் பண்ணிருக்கியா? ஆமா. டேய் இங்க நான் தான அண்ணன் போஸ்ட். என்ன எதிர்த்து எவனும் நிக்க கூடாது. நான் நிப்பேன். நாளைக்கு காலையில நீ வாபஸ் வாங்குற. இல்ல நான் வாபஸ் வாங்க வைப்பேன். சின்ன பையனா நான் வாபஸ் வாங்க வேண்டாம். டேய் நாளைக்கு நீ வாபஸ் வாங்குற. வாபஸ் வாங்கல. சங்கதான். இந்த தரத்துல இங்க எதிரில வருது. வாட் யூ வாண்ட்? ஓய் பிரின்சிபல், இந்த வருஷம் இந்த காலேஜ்ல நான் தான் சேர்மன். அதுவும் அண்ணன் போஸ்ட்ல என்ன எதிர்த்து ஒருத்தர் நிக்கறானா? எப்படியா நீ சைன் போடலாம்? காலேஜ் எலெக்ஷன்னா யார் வேணாலும் நிக்கலாம். அதான் சைன் போட்டேன். நாளைக்கு அவனே வந்து வாபஸ் வாங்குவான். உன்னை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். அம்மா! டேய் வதன், என்னடா பண்ணிருக்க? கத்தி கீழ போடுடா. ஏன்டா இப்படி பண்ண? பைத்தியமாடா உனக்கு? நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஏண்டா? என்னடா ஆச்சு உனக்கு? எதுக்குடா இப்படி பண்ண? சொல்லுடா. ஐயோ அண்ணா வந்துட்டா போல இருக்கே. அவனுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். அம்மா என்னமாச்சு? சொல்லுங்கம்மா, என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? யாராவது சொல்ல போறீங்களா இல்லையா? இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல? இல்லப்பா ஒண்ணும் இல்ல. அது வந்து ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. ஐயோ ஐயோ ரத்தம். டேய் விஜய், என்னடா அவன் தான் அப்படினா நீ வாடா. ஐயோ ரத்தம் துடிக்குதுல? என் ரத்தத்தை பார்த்து உங்க ரெண்டு பேரும் துடிக்குதுல? அதான் எனக்கு துடிக்குது. அம்மா உனக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட என்னால தாங்கிக்க முடியாதுமா. உன் உடம்புல ஓடுற அதே ரத்தம் தான்டா என் உடம்புல ஓடுது. என்ன நடந்துச்சு சொல்லு. கேக்குறல? சொல்லுடா சொல்லுடா. எங்க காலேஜ் எலெக்ஷனுக்கு நான் நாமினேஷன் பண்ணேன். ரவுடி சத்யாவோட தம்பியும் எங்க காலேஜ்ல தான் படிக்கிறான்னு. அவனும் எலெக்ஷன்ல நிக்கிறதுனால என்ன வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டினான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் முன்னாடியும் எனக்கு ரொம்ப அவமானமா போச்சுன்னு. இனிமே நான் காலேஜுக்கு போக மாட்டேன். டேய் வதன், நான் சொல்றேன், இந்த வருஷம் நீ தான்டா காலேஜ் சேர்மன். நமக்கு எதுக்குப்பா இந்த தேவையில்லாத வேலை? அவன் காலேஜுக்கு போகலைனாலும் கூட பரவாயில்ல, நீ எந்த பம்புக்கு போகாதப்பா. இல்லம்மா, தம்பி ஆசைப்பட்டுட்டான். அவன் ஆசைப்பட்டது கிடைக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். டேய் மச்சான், நான் விஜய் பேசுறேன். சொல்றா மச்சான். யார் அவன் சவுகார்பேட்டை சத்யா? எதுக்குடா மச்சான் நீ அவனை பத்தி கேக்குற? அவன் ஒரு அண்டர் கிரவுண்ட் தாதாடா. அவனை சுத்தி எப்போ ஒரு கூட்டம் இருந்துட்டே இருக்கும். நினைச்ச இடத்துல நடத்தி காட்டுறான் அவன். மனசாட்சியே இல்லாதவன். ஆமா, நீ எதுக்கு அவனை பத்தி கேட்டு இருக்க? விஜய் விஜய் விஜய். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், நம்பர் 9 கபீர் ஸ்ட்ரீட், சவுகார்பேட். ஐயா, நம்ம வீட்டை சுத்தி போலீஸ் நிக்குது.
मेरे घर में पुलिस ஏசி வீரபாண்டியன் சார்ஜ் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் கலைக்கு ஃபோன் பண்ணும். ட்ரை பண்ண பையா அந்த ஏசி நம்ம வீட்டுக்குள்ள வந்து யோ யாரே நீ யோ சத்யா வாங்க ஏசிபி தம்பி வாங்க. வழக்கமா எந்த போலீஸ் ஆபீசர் புதுசா வந்தாலும் நான் தான் போய் ஹலோன்னு சொல்லுவா. நீங்க என்ன தேடி வந்துட்டீங்களே, சந்தோஷம். ப்ளீஸ் கம். இந்த சத்யா பிரதி உங்க டிபார்ட்மெண்ட்ல கேட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும். உங்க கவர்மெண்ட் கொடுக்கறது சம்பளத்தோட நான் இன்னும் கொட்டி கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி தம்பி, டாலரா வேணுமா இல்ல டாக்குமெண்டா வேணுமா? கேளுங்க ஏசிபி தம்பி, உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த சத்யா ஏது வேணுமா சரி கண்டிப்பா கொடுப்பான். எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு சத்யாவோட உயிர் தேவை, தேடிக்கிட்டு இருக்காங்க. கொடுப்பியா? என்னமோ அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன்னு உயிரை கேட்டவன சைலண்ட் ஆயிட்ட. முதல்ல மரியாதை கொடுக்க தெரிஞ்சுக்கோ. உட்காந்து பேசலாமா? இப்ப எனக்கு உன் உயிர் முக்கியம் இல்ல. தனா யாரு? தனாங்கிறது யாரா? என் தம்பி. இப்ப எங்க இருக்கான்? உங்களுக்கு எல்லாம் சொன்னா தெரியாதுடா, கழுத்துல கட்டி வச்சாதான் புரியும். வாபஸ் வாங்குடா. காலேஜ் படிக்க போயிருக்கா? பொறுக்க போயிருக்கான். காலேஜ்ல படிக்கிற பசங்களுக்கு கஞ்சா அபீன் பவுடர்னு கொடுத்து அவங்க ஆயில குறைச்சிக்கிட்டு இருக்கான். மேலெடுத்து பிரஷர் அவனை போட்டு தர சொல்லி எனக்கு ஆர்டர் வந்திருக்கு. நான் அங்க போனேன்னா அவன் பணமா தான் இங்க வருவான். நீயா வர வச்சினா உன் தம்பி தனவா இங்க உயிரோட இருப்பான். எப்படி சார்? நீங்க போக வேண்டாம் சார், நானே வர சொல்றேன். மரியாதையா கையெழுத்து போட்டு வாபஸ் வாங்கிடு. பையா டேய் தனா, நீ எங்க இருந்தாலும் உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. இப்ப காலேஜ் எலெக்ஷன்ல உன் நிக்கிறேன். காலேஜ் எலெக்ஷன்ல நின்னு நீ நான் உன்னை எம்எல்ஏ ஆக்காட்டான்டா. டேய் நான் சொல்ற சை, காலேஜ் எலெக்ஷன்ஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிக்கிட்டு உடனே வந்து சேரும். என்ன பையா சொல்ற? டேய் வாபஸ் வாங்கிக்கிட்டு வா அண்ணா வா. சரி பையா, வாபஸ் வாங்கிடுறேன். சார் அவன் வந்துருவான். பாஸ் நான் மயில் பேசுறேன், போன் பண்ண சொல்லிருந்தீங்களே. எஸ் சார். பாஸ் கிண்டல் பண்ணாதீங்க பாஸ். ஓகே சார். பாஸ் எனக்கு எதுக்கு இவ்வளவு மரியாதை? ஆந்தா சார். என்னது லைன் கட் ஆயிருச்சு? ஒருவேளை பாஸ் கிண்டல் பண்றாரா இல்ல நம்ம ராங் நம்பர் போட்டுட்டோமா? இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீங்களும் உங்க தம்பியும் சேஃபா இருங்க. தேங்க்யூ. ரெண்டு பேரும் டிஃபன் வாங்கி கொடுங்க. சரிங்க. சத்யா என்ன ஃபோன் பண்ணிருக்கு? 7 மிஸ் காலா? என்ன மேட்டரா இருக்கும்? யோ நான் இன்ஸ்பெக்டர் கலை பேசுறேன், அண்ணங்கிட்ட போனை கொடு. ஒரு நிமிஷம் சார். பையா இன்ஸ்பெக்டர் கலையரசன் பேசுறாரு. என்ன இன்ஸ்பெக்டர் கலை ரொம்ப பிஸியா? அண்ணே அப்படிலாம் ஒண்ணு இல்லண்ணே, பெரிய இடத்துல கை வச்சிட்டானுங்க 2 அக்யூஸ்ட், அதான் அடிச்சு விசாரிச்சிருந்தேனே. உங்க ஏசி வீரபாண்டியன் நம்ம வீட்டுக்கு வந்தாரப்பா. தங்கமானவர், ரொம்ப நல்லவன். என்ன சொல்றீங்க? ஐயா நம்ம வழிக்கு வந்துருவாப்பா. அண்ணே என்னண்ணே காலையிலே தண்ணி எண்ணி போட்டீங்களாண்ணே? டேய் கிண்டலா, ஏசி எங்க இங்க இருக்காரு? அவர் திருநெல்வேலியில இருக்காரு. இன்னும் இங்க வந்து சார்ஜ் எடுக்கலையே. திருநெல்வேலியில இருக்கானா? என்னாச்சுன்னு என்ன மேட்டர்னே? அப்போ இங்க ஏசியா வந்தது யாரு? பையா போலீஸ் நம்ம வீட்டுக்கு வரல பையா, பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டு ஒண்ணும் இல்லன்னு திரும்பி போயிட்டாங்க பையா. யாருடாவா யாருடாவா யாருடாவா? காக்கா குருவி கூட நுழைய முடியாத இந்த சத்யா கோட்டைக்குள்ள போலீஸ்காரன் சொல்லி என்ன ஏமாத்தின அந்த யாருடாவா? யாருடாவா? பையா அதோ இருக்கான் பாரு. அவன் உயிரோட இருக்கக்கூடாது. போங்கடா. ஏய்
ஹலோ, இது போலீஸ் ஸ்டேஷன். காலேஜ் பிரின்சிபல் இவர் நல்லவர். அது மட்டும் இல்ல, இந்த காலேஜ் ஓல்ட் ஸ்டூடெண்ட். அவன் தான் சார் ரவுடி. அவனை பண்ணுங்க சார். ரவுடி என்ன பண்றியா? நல்லா சேர்த்துருக்கு. டேய், உன் சாவு என் கையிலடா. உன்னை எரிக்கிறதா பதக்கிறதா நான் டிசைட் பண்றேன். கங்கையாக்கும் நீ டிசைட் பண்ணுக்கோ. நாளை என்னைக்கோ போடா. தப்பிக்க முடியாதுடா. ஏய் கடை, என் மேல கை வச்சுக்கிட்டே இல்லையா? யாரா? ஏய், சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சிட்டில ரோடிசம் பண்ணா போட்டு தள்ள சொல்லி ஆர்டர் வந்திருக்கேன். எனக்கு காக்கி சட்டை போட்டு அழகு பாத்தீங்க. உங்களை நான் பணமா பார்க்க முடியுமானே? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த பிரின்சிபல் வேற கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். நான் என்ன பண்ணுவேன்? வெளியே போனவனே இறக்கி விட்டுறேன். ஜிப்ல இருனே. ஏய் ஏய், எல்லாம் ஏத்தியா ஏரியா உள்ள. கொஞ்சம் கம்மியா இருக்கு. பாக்கி நாளைக்கு தரேன். நாளைக்கு கொடுத்துருவோம். என்ன ஏய், என்னடா போண்டாவை நெத்தியில வச்சிருக்கிற? என்ன முழிக்கிற? நீ எல்லாம் பகல்ல பதுங்கிறன்னு தான் நைட்ல வந்திருக்கிற. டேய், என்னடா சைக்கிள் வச்சிருக்கிற? வண்டி டியூ இன்னும் முடியலையே. பைக் எங்க? வித்துட்டு தண்ணி அடிச்சிட்டியா? அப்படிலாம் சொல்லாதீங்க. நாக்கு இழுத்துற போது. மகமாயி, இவரை மன்னிச்சிடு தாயே. மகமாயி ஏன்டா என்ன மன்னிக்கணும்? வண்டி எங்கடா? வண்டியை கோயிலுக்கு நேர்ந்து விட்டேனே. இந்த போண்டாவுக்கு பிறந்தவன கோயிலுக்கு ஆடு மாடு கோழியை நேர்ந்து விட்டு நான் பார்த்திருக்கிறேன். இப்படி டியூவுக்கு வாங்கின பைக்கை நேர்ந்து விட்டா என்னடா அர்த்தம்? இதெல்லாம் உங்களுக்கு அநியாயம். சாமி குத்தம் கைய கால இழுத்துரும். விட்டா இவனை இழுத்து விட்டுருவான் போல இருக்கு. இதெல்லாம் சரி, இது என்னடா ஊஞ்சல்? ஊஞ்சல்னே தொட்டில். குழந்தை இல்லாதவங்க சாமிகிட்ட வேண்டிட்டு இத வண்டியில கட்டி விட்டா குழந்தை வந்துரும். இங்க கட்டினா அங்கே எப்படா பிறக்கும்? இன்டர்நேஷனல் இன்ஜினியர்லாம் டே நைட் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு லேட்டஸ்ட் ஃபேஷன்ல ஒரு பைக்கை டிசைன் பண்ணா இப்படி லோக்கல் அரச மரம் ஆக்கிட்டீங்களடா. ஆமா, இந்த பைக் கோயிலுக்கு என்னடா பண்ணுது? என்னென்ன இப்படி கட்டுப்பட்டீங்க? கோயிலுக்கு தானே மெட்டீரியல், வெத்தலை, பாக்கு, பழம், பூ, அம்மனுக்கு பட்டு எல்லாம் இந்த வண்டியில போய் வாங்கிட்டு வர்றோம். அப்புறம் என்ன பண்ணுது? நைட்ல பூசாரி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு காலையில குளிப்பாட்டி கொண்டு வந்து நிறுத்துவாரு. சாமியே பல்லக்குல போகுதான், பூசாரிக்கு புல்லட்டு கேக்குதாங்கிற பழமொழியை ப்ரூவ் பண்ணிட்டீங்களடா. ஆத்தா, என் பொண்டாட்டிக்கு பிரசவம் சுகப்பிரசவமா நடந்துச்சுன்னா இவர்கிட்டே ஒரு வண்டியை வாங்கி உனக்கு நேர்ந்து விட்டுறா. ஆத்தா, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படா இருக்குது? பிரசவமா? சுப பிரசவத்தை எவனையும் காணா. பைக்கை சீஸ் பண்ணிடுவோம். என்னடா இன்னும் நீ தூங்காம இருக்க? தூக்கம் வரலண்ணே. ஏன்? சத்யா தம்பி மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு பயப்படுறியா? கவலைப்படாத, அவன் இனிமே உன் வழிக்கு வர மாட்டான். சரிண்ணே. ஆமா, யாரா அந்த பொண்ணு? காலேஜ்ல எல்லாருக்கும் முன்னாடி உன் கண்ணத்துல கிஸ் பண்ணவ? ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்? ஃப்ரெண்ட். ஓ, ஃப்ரெண்ட். ஓகே, குட் நைட். குட் நைட். விஜய், விஜய், என்னம்மா? உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்க. ஹால்ல உட்கார வச்சிருக்கேன், போய் பாருப்பா. வணக்கம். வணக்கம் சார். உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம். அம்மா சொன்னாங்க, நீங்க யாருன்னு எனக்கு கரெக்டா ஞாபகத்துக்கு வரல. என்ன விஷயம் சொல்லுங்க. என் பொண்ணு காலேஜுக்கு போற வழியில பொறுக்கி பசங்க கலாட்டா பண்றானுங்க சார். அதையே என்கிட்ட வந்து சொல்றீங்க? போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துட்டேன் சார், அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க வந்து அந்த பொறுக்கி பசங்களை கொஞ்சம் விஜய், தட்டி கேட்டீங்கன்னா யாருப்பா அவங்க? அவனுங்க அடங்கிடுவானுங்க. யோ, எந்திரியா. விஜய், வெளிய போ. என்ன? வெளிய போயா. டேய்,
வீடு தேடி வந்தவங்க கிட்ட இப்படி மரியாதை இல்லாம பேசுற? வா நீ. நீ கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. வெளில போயா. அது வந்து யோ, என்ன பொறுக்கி ரவுடி நினைச்சிட்டு இருக்கியா? என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளே வந்து என்னைய அடியாள் வேலைக்கு கூப்பிடுவேன்? சார் நீங்க என்ன ஏதோ தப்பா நினைச்சு. இன்னொரு வார்த்தை பேசுன உனக்கு மரியாதை இருக்கா? வெளில போ. அப்பா வாங்கப்பா போயிடலாம். போயிடு. என்னதான் இருந்தாலும் அவர் வயசுல பெரியவர்ப்பா. நீ இப்படி பேசிருக்க கூடாது. உதவின்னு கேட்டு வந்தா என்ன வேணா பண்ணலாமா? ஆனா அவன் அடிதடி கூப்பிடாமா? நீங்க என்ன பத்தி என்ன நினைப்பீங்க? சரி, அதுக்காக இப்படியா பேசுறது? சரி சரி, வா சாப்பிட போலாம் வா. இல்லம்மா, நான் சாப்பிடுற மூட்ல இல்ல. நான் வெளில கிளம்புறேன். அட கடவுளே, ஏன் வாங்கின 2 லிட்டர் பாலும் அப்படியே விளங்கு வேடா. ஏய் வந்த கஸ்டமர் வெட்டியால ஏன் காசு தராம போறாம்ல? ஏய் இந்த கடைக்கு நாங்க தான் ரெகுலர் கஸ்டமர். பொத்திக்கிட்டு டீயை போடுறா. மச்சான், என்னடா அனிதா அவங்க அப்பனோட வராடா. என்னடா அப்பா, என்னம்மா? அந்த பொறுக்கி பசங்க இருக்காங்கப்பா. ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்க. வாங்க போயிடலாம். வாடா, மாமாக்கு ஒரு வணக்கம் சொல்லுவோம். சொல்லிடுவோம். இந்த விளங்காத பேரும் அந்த பொம்பளை பிள்ளைய பார்த்து போறானுல, அங்க என்ன நடக்க போகுது தெரியலையே. வணக்கம் மாமா, வணக்கம் மாமா. மாமா கிறுக்கு மரம் வணக்கம் மாமா. என் பொண்ணு காலேஜுக்கு போக டைம் ஆகுது. கொஞ்சம் வழி விடுறீங்களா ப்ளீஸ்? காலேஜுக்கு போகணுமாண்டா? எங்க கூட சினிமாக்கு தான் வரணும். வாச்சலாம். வந்துட்டோம்ல பட்டு கொண்ட சிங்கம். இவனோட சுவாரி முடிக்கிறதுக்கு ஏங்க போறவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? அவங்க போட்டோம், நீங்க போங்க. ஏய் மச்சான், தெரியாம சொல்றடா. நீ போமா. அவங்க ஏதோ சொல்றாங்க, நீங்க போங்க. ஏய் போன் சொல்றல்ல, போடா. என்னடா போஸ் குடுக்குற? பொட்டலம் கட்டிடுவேன், ஜாக்கிரதை. ஆமா அப்பா செங்கரெல்லாம் பரதநாட்டியம்லாம் ஆடுது. தொடர்ந்து போயிருவோம். பயந்து போய் கால விடாம பாரு. ஏரியா பக்கமே இனிமேல் வர மாட்டோம். விட்டு தெய்வமே. ஆமா தெய்வமே, இந்த அடிக்கு எங்க உடம்பு தாங்காது. உத்து தெய்வமே, வாங்கடா போலாம். போயிட்டு வரேன்டா. அப்பா உங்க தொல்லை இதோட ஒளிஞ்சதுல. தம்பி அடியா இது சும்மா இடி மாதிரி விழுந்தது. இனி இந்த ஏரியா பக்கமே வர மாட்டானுவா. ரொம்ப நன்றி சார். பரவாயில்லைங்க, நீங்க வருவீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வீட்ல அம்மா இருந்தனால தான் நான் உங்கள்ட்ட அப்படி பேசிட்டேன். மன்னிச்சிருங்க. பரவாயில்ல சார். அது எப்படி என்கிட்ட வந்து கேட்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? வேதா சொன்னா சார். வேதாவா? எந்த வேதா? அது அவளே வந்துட்டா. எந்த பொண்ணா? நம்ம எங்கெங்கயோ தேடிட்டு இருந்தோமே. ரொம்ப நன்றிமா. ஏய் அனிதா, இனிமே அவனுங்க பக்கமே வர மாட்டானுங்க. ரொம்ப தேங்க்ஸ் டி. ஓகே பை பை. ஹலோ, உங்களதா? என்னாச்சு? எதுவுமே பேசாம ஷாக்கா நிக்கிறீங்க? இல்ல, மறுபடியும் உங்களை நான் பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. அதான் உங்களை பார்த்ததும் எனக்கு பேச்சே வரல. என்னங்க சொல்றீங்க? அன்னைக்கு எங்க வீட்டு நாய்க்குட்டி ரொக்கியை காப்பாத்தினப்போ நான் தான் உங்களை பார்த்தேன். அன்னைக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்லல. அது வருத்தமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பொம்பளைக்கு சிக்னல்ல ஹெல்ப் பண்ணும்போது அட்ரஸ் கொடுத்தீங்க. அதையும் நான் தான் பார்த்தேன். அதை வச்சுதான் என் ஃப்ரெண்டை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். ஆனா நீங்க என்ன எப்போ எங்க பாத்தீங்க? இந்த இடத்துல தான் மணி சத்தம் கேட்டு முதல்ல உங்களை பார்த்தேன். அன்னைக்கே பார்த்து உங்ககிட்ட பேசிடலான்னு வந்தேன். எப்படியோ மிஸ் ஆயிட்டீங்க. ஆனா என் மனசுல செட்டில் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் எங்க மணி சத்தம் கேட்டாலும் உங்க முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். மறுபடியும் உங்களை பார்க்க மாட்டோமான்னு மனசு ஏங்கிட்டு இருந்துச்சு. இப்ப பார்த்துட்டேன், நிம்மதியாயிடுச்சு. ஆனா என் மனசுல இருந்து ஏதோ சொல்லணும்னு தோணுது.
என்னது? ஓம் நமோ பிராதபதகே நமோ கணபதகே நம பிரபதபதகே நமஸ்தே துலம்போதராய ஏகதந்தாய விஜ்ஞ விநாசினே துசுதாய ஸ்ரீ வரதமூர்த்தகே நமோ நமः மகாகணபதே நமः கற்பூர்ணீராஞ்சனதீபம் தரிசயாமி.